அதற்கான முயற்சிகளை செய்கிறோமோ ரப்பு இரக்கமுள்ள நாயன் அந்த பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தருவான் இன்ஷா அல்லாஹ். தியாகத்தை கேட்ப அந்த ஹைறுகளை நலவுகளை அடைந்து கொள்ளக்கூடிய அடைந்து கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வான். நாங்கள் எல்லாரும் அதற்காகத்தான் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும். ரமதான் மாதம் வந்ததிலிருந்து கேட்கிறோம், யா அல்லாஹ் இந்த மாதத்தில் எங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஷீதோவிகளாக ஆக்கி அருள்வாயாக. உன்னை ரஹ்மத்தை விட்டும் துரத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த பாவிகள் கூட்டத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இதை நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். உலகத்தில் 2 ஷாரார்கள் இப்பயுமே இருக்குகிறார்கள். ஒன்று அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள், இன்னும் ஒரு ஷாரார் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள். இம்மா ஷாக்கிரா, ஒன்று நன்றியோடு வாழுகிறார்கள், ஒன்று நிராகரிப்போடு வாழுகிறார்கள். அல்லாஹ் அந்த விடயத்தை இன்னமும் தெளிவாக சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அந்த மக்கள் அல்லாஹுடைய கோஷ்டி, அல்லாஹுடைய ஹிஸ்பை சேர்ந்தவர்கள், அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள். உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான், அவர்கள் ஷைத்தானுடைய பகுதி, அந்த குரூப்பை, அந்த கோஷ்டியை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹுவே சூரத்துல் முஜாதிலாவிலே வர்ணிக்கிறார். கண்ணியமானவர்களே, இதனால நாம் ஒவ்வொருவர்களும் இந்த இரவுல முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த மாதம் எங்களை விட்டு பிரிந்து போகிறது. பரக்கான மாதம், சிறப்புகள் நிறைந்த மாதம். அடுத்த வருடம் இந்த மாதம் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்க மாட்டாதா தெரியாது. அதற்கு முன்னால மௌத்து வரலாம், மௌத்து வந்து விடலாம். ஒவ்வொரு நாளும் பல ஜனாசாக்களுடைய செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கியாமுல் லைலுக்கு வந்தவர் தொழும் பொழுது மரணித்து விட்டாராம். நோம்பு பிடித்த நிலைமையிலே விபத்தில் சிக்கி மரணித்து விட்டார். இப்படியாக நிறைய செய்திகள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களோட மௌத்து எப்ப வரும் கொண்டு எங்களுக்கு தெரியாது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை அழகாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும். இன்றைய நாளில் நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம், இது ஒரு லைலத்துல் கத்ர் இரவாக ஆக வேண்டும் என்று. நிச்சயமாக எங்களை எதிர்பார்ப்பு கேட்ப அந்த பாக்கியத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். யாருமே இந்த மாதத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவராக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வோட ரஹ்மத்தை விட்டும் மக்ஃபிரத்துகளை விட்டும் நலவுகளை விட்டும் தூரமாக்கப்பட்ட ஒருவராக நாங்க யாருமே ஆகக்கூடாது. விசேஷமாக நாங்க தஸ்கர கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களோட கிராமத்தை அல்லாஹ் கபூல் செய்யணும். இது அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். இங்குள்ள ஆண்களையும் பெண்களையும் வயோதிபர்களையும் வாலிபர்களையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு இந்த ஊருக்கு அல்லாஹ் நிறைய கயிறுகளை பரக்கத்துகளை நலவுகள் அல்லாஹ் ஏற்படுத்தும். இதுதான் எங்களோட ஒரு ஆசையும் எங்களோட ஒரு எதிர்பார்ப்பும். நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த மஸ்ஜிதில் ஒன்று கூடி இருக்கிறோம். இன்று அந்த நிர்வாகத்துடைய ஏற்பாட்டுக்கு கீழே மாஷா அல்லாஹ் சகருடைய விருந்தோம்பல்களும் அதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைந்து அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அல்லாஹுவை அடைய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் எங்களோட ஊரு இந்த ஆயத்துக்கு தகுதியான ஒரு ஊராக ஆகும். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. ஒரு கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், லஃபத்தஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியுடைய பரக்கத்துகளை அந்த ஊருக்கு நாம் ஏற்படுத்துவோம். ஒரு பரக்கத்தான ஊர், ஒரு செழிப்பான ஊர், ஒரு வெளிச்சமான ஊர், பிரகாசமான ஊர். அல்லாஹ் எங்களுக்கே இந்த ஊருடைய பரக்கத்தை அல்லாஹ் எங்களோட கண்ணுக்கு காட்டுவான். இந்த ஊருடைய வெளிச்சத்தை அல்லாஹ் எங்களோட கண்ணுக்கு காண்பிப்பான். இந்த ஊருடைய நலவுகளை நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்மாதிரியாக எத்தனையோ ஊர்களை பேசுகிறான், கிராமங்களை பேசுகிறான், எத்தனையோ பல்தாக்களை அல்லாஹ் பேசுகிறான். எங்களுடைய எதிர்பார்ப்பும் எங்களுடைய கிராமம் அல்லாஹுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கிராமமாக மாற வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ் நிறைய கைர்கள் இந்த மண்ணில் பார்க்கிறோம், நிறைய கைர்கள். உண்மையிலேயே நாம எங்கட இந்த ஊர்ல இருந்து கொண்டு எங்கட ஊர்ல வாழ்ந்துவிட்டு மரணித்த நல்லோர்களை பற்றி நாங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும். உதுகுரு மகாசீன மௌத்தாத்தும் என்கிறது, உன மௌத்தானவர்களுடைய நலவுகளை பேசுங்கோ என்கிறது மையத்தை வைத்துக் கொண்டு பேசுவது மட்டுமல்ல. இந்த ஊருக்கு செய்த நலவுகள் செய்த நல்லோர்கள் மண்ணறையில் வாழுகிறார்கள். அந்த வரலாறுகளை நாம் பேச வேண்டும், நல்லோர்களை ஞாபகப்படுத்த வேண்டும், நல்லோர்களுடைய நல்ல செய்திகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதில் நாம் அழகாக இருக்கிறோம் என்றால் இந்த மஸ்ஜிதுடைய காணி, இந்த மஸ்ஜிதுக்கு ஆரம்பமாக கஷ்டப்பட்டவர்கள், சிரமப்பட்டவர்கள், நிர்வாகம் செய்தவர்கள், இந்த மஸ்ஜிதை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள், இந்த ஊருக்கு பல சேவைகளை செய்த நல்லோர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த விடயங்களை பேசும் பொழுதுதான் எங்களுடைய அடுத்த சந்ததியினர்கள் இந்த பாடத்தை படித்துக் கொள்வார்கள். முன்னோர்களுடைய நலவுகளை பேசும் பொழுதுதான் பின்னுக்கு உள்ளவர்கள் அந்த முன்னோர்களுடைய நலவுகளை பின்பற்ற தொடங்குவார்கள். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊருக்கு நிறைய கைர்களை அல்லாஹ் நாட வேண்டும், அல்லாஹ் பரக்கத்துகளை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்கிறதுதான் எங்க எல்லாருடைய எதிர்பார்ப்புகள். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நலவுகள் எங்கள்ல இருந்த பொழுதும் ஒரு சில முன்பின்கள் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். அதை ஒவ்வொருவர்களும் அந்தந்த துறையில நாம் ஒவ்வொருவர்களும் எங்களை யோசித்து நாம் ஒரு மாற்றத்துக்கு வர வேண்டும். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 27வது இரவு வெள்ளிக்கிழமை நாளுடைய இரவு மாஷா அல்லாஹ், இந்த இரவை மையப்படுத்தி நாம் ஒவ்வொருவர்களும் இன்று எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நான் என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறேன். இந்த தலையங்கத்தை உங்களுக்குள்ள அடிப்படையில பதிவு செய்து கொள்ளும், பதிவு செய்து ஆகணும். இல்லாவிட்டால் என மார்க்கத்துடைய கடமைகள் அனைத்தும் சடங்காக ஆகிவிடும், ஒரு சம்பிரதாயமாக ஆகிவிடும். ஒரு நூறாணியத்துள்ள, ஒரு வெளிச்சமுள்ள, ஒரு பிரகாசம் உள்ள, அதாவது அமல்கள் நிறைந்த ஒரு கிராமமாக இந்த மண்ணு மாற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாம் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 புத்திமதிகள் எங்களுக்கு சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், ஃபைதா அமரத்துக்கும் பிஷைஇன் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅது. நான் உங்களுக்கு எதையாவது ஏவினால், நல்ல கர்மங்கள் என்று உங்களுக்கு சொல்லி தந்தால், ஃபஅது மின்ஹு மஸ்ததஅது, உங்களுக்கு முடியுமான அளவு அந்த விடயங்களில் ஈடுபடுங்கள், செய்து கொள்ளுங்கள், அதை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். முடியுமான அளவு கியாமுல்லைல் தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், இரவெல்லாம் தொழுகிறோம், முடியுமானவர்கள் தொழலாம். யாருக்கெல்லாம் தொழ முடியவில்லையோ அது குற்றமாக கருதப்பட மாட்டாது, அது ஒரு பாக்கியமாக கருதப்படும். செய்தவர்கள் பாக்கியத்தை அடைகிறார்கள், அதை செய்யாதவர்கள் தவறு இழைத்தவர்கள் என்ற குற்றத்துக்கு ஆளாக மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓதுவதற்கான பல வழிகாட்டல்கள் எங்கள் ஊர்ல செய்யப்படுகிறது. நிறைய வாலிபர்களும் பெண்களும் யுவதிகளும் குர்ஆன் ஓதுற விடயத்தில் முயற்சிகள் செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அதை அல்லாஹ் இன்னும் இன்னும் சிறப்பாக்கி வைப்பானாக. யாருக்கெல்லாம் குர்ஆன் எவ்வளவு ஓத முடியுமோ, நான் ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுகிறேன், 15 ஜுஸ் ஓதுகிறேன், அல்லது ஒரு 7 ஜுஸ் ஓதுகிறேன், வரவேற்கத்தக்க விடயம். இல்லை எனக்கு ஒரு ஜுஸ் தான் ஓதலாம், அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை. ரமதான் மாசத்துல நான் ஒரு குர்ஆன தமாம் செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஜிக்ருகள் என்று சொல்லும் பொழுது கண்ணியமானவர்கள் எவ்வளவோ ஜிக்ருகள் இருக்கிறது, முடியுமான ஜிக்ருகளை செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு ஜிக்ருகள் செய்தாலும் அது பாக்கியம் தான். அமல்கள் என்று சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்தான வணக்கத்தை தவிர சுன்னத்தான மேலதிகமான இபாதத்துகள்ல உங்களுக்கு முடியுமான அளவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ உங்களோட தாக்கத்துக்கு ஏற்ப உங்களுக்கு அந்த அமல் ஈடுபட்டுக் கொள்ளலாம். 2வது புத்திமதி சொன்னார்கள், வைதா நஹைத்துக்கும் மன்ஷி, நான் உங்களுக்கு எதையாவது ஒன்றை தடுத்தால், வேண்டாம் என்று சொன்னால், ஃபஜித்தனிபூஹு, அதை 100க்கு 100 தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த தவறு செய்ய வேண்டாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டாம், அந்த பிழைகளை செய்ய வேண்டாம்.
கண்ணியமான சகோதரர்கள், நாம் ஒவ்வொருவர்களும் எங்களோட வாழ்க்கையில நலவுகள் செய்வதை விடவும் பாவங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்? இந்த விடயத்தை கொஞ்சம் உங்களோட மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளும். என்ற கண்ணால, என்ற காதால, என்ற நாவால, என்ற கைகளால, என்ற கால்களால, என்ற மறைவிடங்களால என் உடம்போடு சம்பந்தப்பட்ட பாவங்கள், இந்த பாவங்களை நான் எப்படி தவிர்த்து கொள்வது? இந்த வாழ்க்கையில பாவம் நடக்கக்கூடா, இந்த பட்டோலையில பாவம் எழுதப்படக்கூடாது. பாவ சுமைகள் நான் இந்த பட்டோலையில பார்க்கிறத அது ஒரு பாரமாக, ஒரு கஷ்டமாக நான் பார்க்கிறேன் என்ற உணர்வு எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் வர வேண்டும். பாவம் நடக்கக்கூடாது. இந்த விடயத்துல ஒவ்வொருவர்களும், நானும் தான், இந்த கண், இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களோட பார்வை, உங்களோட கேள்வி, உங்களோட பார்வை, உங்களோட சிந்தனை, இவைகளை பற்றி நீங்க கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் என்கிட்ட கேட்பான். எங்களோட கேள்வியை பத்தி கேட்பான். எதை கேட்கிறோம்? நாங்க காதால எதை கேட்கிறோம்? வாலிபர்கள், யுவதிகள், வாலிப பெண்கள் இன்னைக்கு கையில் ஒரு போனை எடுத்துக்கொண்டா இந்த காது என்ன விடயத்தை கேட்கிறது? நீங்களே முடிவு செய்து கொள்ளும். நான் எதுல இன்பம் காணுகிறேன்? இந்த அசிங்கங்களை, இந்த மோசங்களை கேட்கிறதுல நான் இன்பம் காணுகிறேன். நீங்க முடிவெடுக்கும். இந்த காதை நான் எப்படி தூய்மையாக்குறது? இன்ன சம்அ வல் பஸர், பார்வை. பார்வையை பற்றி குர்ஆன் நிறைய பேசுகிறது. முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்க சொல்லுங்க, வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன. முஃமினான பெண்களுக்கு நபியே சொல்லுங்க, பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், பார்வைக்கு ஒரு வரம்பை ஏற்படுத்திக் கொள்ளட்டும், பார்வைக்கு ஒரு கட்டுப்பாடை உருவாக்கிக் கொள்ளட்டும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட கண்ணு ஜினா செய்கிறது, உங்களோட உறுப்புகள் ஜினா செய்கிறது. அது ஜினா செய்கிறதா இல்லையா என்கிறத ஒரு மர்மஸ்தானம் உண்மைப்படுத்துகிறது. உங்களோட மறைவிடம் அது உண்மைப்படுத்துது. உங்களோட கண்ணு எந்த பாவத்தை செய்கிறது என்கிறதை உங்களோட மறைவிடம் உறுதிப்படுத்துகிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த கருத்துக்கு பின்னால் ஆழமான செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒவ்வொருவர்களும் யோசிக்கப்படும். இன்றைக்கு நான் போற போக்கு சரியானதா, அழகானதா, பொருத்தமானதா, பிழையானதா? இன்றைக்கு நாங்கள் முடிவு செய்வோம். என்ற கண்ணை நான் பாதுகாப்பேன், என்ற காதை பாதுகாப்பேன், என்ற நாவை பாதுகாப்பேன். அல்லாஹ் என்னோட நாவுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவோடு சம்பந்தப்பட்டு 70 பாவங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதை விடவும் கூடுதலாக பொய் பேசுவது, புறம் பேசுவது, இன்னமுத்தரை பழிப்பது, இன்னும் ஒருவரை கேவலமாக பேசுவது, இப்படி பேச்சோடு சம்பந்தப்பட்ட 70க்கும் மேற்பட்ட பாவங்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நான் நரகத்தின் பக்கமாக அதிகமான மக்கள் முகம் குப்பர இழுத்துக் கொண்டு போய் வீசப்படுவதை பார்க்கிறேன் என்றார்கள். முகம் குப்பர இழுத்துக் கொண்டு போய் வீசப்படுவதை பார்க்கிறேன் என்றார்கள். சொல்லி போட்டு சொன்னார்கள், என்ன காரணம்? பிமா கஸபத் அல்சினத்துஹும், அவர்களுடைய நாவுகள் சம்பாதித்த விளைவுகள் என்று சொன்னார்கள். நாவினால் ஏற்பட்ட பாவம் அவர்கள் நரகத்தின் பக்கமாக முகம் குப்பர இழுத்துக் கொண்டு போய் வீசப்படுகிறார்கள். ஒவ்வொருவர்களும் யோசிக்கிறோம். இந்த இடத்துல நாம முடிவு செய்யணும், நான் இன்னும் ஒருவரை பத்தி பேச மாட்டேன், தீபத்து பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், பாவம் நாவாலும் பாவம் செய்ய மாட்டேன். அல்லாஹ்
அந்த ஆயத்துல தொடர்ச்சியாக பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரன் மினல்-ظن இன்ன பஅதல்-ظن இஸ்ம் வலா தஜஸ்ஸஸூ வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அபீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ. என்ன சொல்றாங்க? இமாம் பட்டவர்களே, நீங்க பிறர்களை பற்றி எண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவனை பத்தி யோசிக்க வேண்டாம், அவரை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், அதை தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தவர்களை சிந்திப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தவங்களை சப்ஜெக்ட் எங்களுக்கு வேணும். அவர் எங்க போறாரு, அவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன பேசுறாரு, அவர் ஏன் கடமாறுறாரு, அது எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்றார், இஜ்தனிபூ கஸீரன் மினல்-ظن, அடுத்தவர்களை பற்றி எண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை பத்தி யோசிக்கவா சொல்லி போட்டு சொல்றா, நீங்க அடுத்தவர்களை பத்தி யோசிப்பதில் சிலது பாவம். இன்ன பஅதல்-ظن இஸ்ம், நீங்க அடுத்தவர்களை பத்தி சிந்திக்கிறது எல்லாம் பாவமாக இல்லாவிட்டாலும் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதில் சிலது பாவம். இன்ன பஅதல்-ظن இஸ்ம், நீங்க அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க போனா துருவி துருவி ஆராய்ச்சி செய்வீங்க. வலா தஜஸ்ஸஸூ, துருவி துருவி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், விசாரிக்க வேண்டாம். இன்னைக்கு அதான் நடக்கிறது. சொல்லி போட்டு சொல்றான், நீங்க துருவி துருவி அந்த விடயத்தை ஆய்வு செய்யும் பொழுது நீங்க அடுத்தவர்களை பத்தி பேசுவீங்க. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள ஒருவர் இன்னும் ஒருவரை பற்றி புறம் பேச வேண்டாம். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆயத்துக்களை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சொல்றா, நீங்க என்னென்ன இறைச்சிகளை சாப்பிட விரும்புறீங்க? மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மான் இறைச்சி, மர இறைச்சி, இதெல்லாம் எங்களுக்கு நல்ல விருப்பமான மாமிசங்கள். அல்லாஹ் இப்ப கேட்கிறார், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களோட தம்பி உங்களோட நானா மௌத்தாகி இருக்கிறாரு, அவருடைய மாமிசத்தை நீங்க சாப்பிட விரும்புவீங்களா? உங்களோட சகோதரனுடைய மனித இறைச்சியை சாப்பிடுவீங்களா? ஃபகரிஹ்துமூ, நீங்க சாப்பிட விரும்ப மாட்டீங்க, அதை வெறுப்பீங்க, அந்த இறைச்சியை சாப்பிடுறதை நீங்க விரும்ப மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்ப மாட்டீங்க. நீங்க ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி சாப்பிடுற மாதிரி உங்களோட சகோதரனுடைய மரணித்து போன அந்த தம்பியுடைய இறைச்சியை சாப்பிட விரும்ப மாட்டீங்க. ஃபகரிஹ்துமூ, நீங்க விரும்பவே மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றா, அது போலதான் அடுத்தவனை பத்தி பேசுவது என்று சொல்றாங்க. இந்த நாமால ஏற்பட்ட பாவம் பொய்யை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த உறுப்புகளான கைகளான கால்களான பாவம் நடக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில பாவம் நடக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில பாவம் நடக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கை வியாபாரத்துல குடுக்கல் வாங்கல் கண்ட தவறு நடக்கக்கூடாது. ஒரு கவலை உணவு ஹராமாக நான் சாப்பிட மாட்டேன், ஹராமாக சம்பாதிக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, குடும்பத்துக்குள்ள கைகள், நலவுகள், சந்தோஷங்கள், பாவம் இல்லாத குடும்ப வாழ்க்கை நடக்கும். இந்த குடும்பத்துல பாவம் இல்லாத என்ற அந்த தலையங்கத்தை பேசினா அது ஒரு நீண்ட தலையங்கம். குடும்பத்துக்குள்ள பாவம் நடக்கக்கூடாது. கணவன் மனைவியுடைய உறவுல பாவம் நடக்கக்கூடாது. கணவன் மனைவியுடைய உறவுல தவறுகள் நடக்கக்கூடாது, பிழைகள் நடக்கக்கூடாது, பிழையான சிந்தனைகள் உருவாகக்கூடாது. குடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் பாவம். கண்ணியமானவர்களே, சாதாரணமாக அமல் செய்தாலும் பரவாயில்லை. குடுக்கல் வாங்கல் பிழை செய்கிறேன், வட்டியோடு ஹராமான தொடர்புகள், சம்பாத்தியங்கள், வித்தியாசமான அமைப்புகள், அடுத்தவர்களை ஏமாற்றுகிறோம், அடுத்தவர்களுக்கு குடிவிட்டுகிறோம், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறோம். நடக்கக்கூடாது.
கண்ணியமானவர்களே, நாங்க அல்லாஹ் என்னைய உங்களுடைய மன்னிக்கணும், ஹராமான கவல உணவுகளோடு நாங்க என்ன அமல்களை செய்தாலும் அந்த அமல்கள் கபூலியத்தில். அப்ப இதை நீங்க ஆழமாக யோசனை பண்ணணும். நிறைய பயான்கள் கேட்டிருக்கீங்க, வட்டியை பற்றி நிறைய விடயங்கள். அடிக்கடி நாம இந்த சொத்துரிமைகளை பேசுவோம். மஹல்லாவில் அந்த பாடங்கள் அதிகமாக நடாத்தப்படுவது வராசத்துடைய. எனக்கு நிறைய அதுல அபகரிப்புகள் நடக்குது. தம்பிட, தங்கச்சிட, தாத்தட, நானட, தம்பிட அந்த ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்றப்படுவது இல்லை. நான் மௌத்தாகினா அந்த சொத்து எப்படி பங்கு வைக்கப்படும்? கண்ணியமானவர்களே, நிறைய ஒரு நீண்ட தலையங்கம் அது. அந்த விடயத்தில் நாங்கள் ரொம்பவும் ஆழமாக அந்த அறிவை, அந்த விளக்கத்தை நாங்கள் அடைந்தே ஆகும். ஹராமான இந்த ஒரு கவலை உணவும், ஹராமான ஒரு சதமும் என்னோடு இணையக்கூடாது, சேரக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நல்லா இணைய உங்களுடைய பண்ணிக்கொள்ளும். நாங்க கடன் எடுக்கிறோமே, இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் கடன். கடன் எடுக்கலாம், உங்களுக்கு தேவை கடன் வாங்குங்க, பிரச்சனை. கடன் எடுக்கிறவர் கொடுக்கிற நியத்துல தான் கடன் எடுக்கணும். நான் கடனை கொடுப்பேன். கடனாளியாக நாங்க மௌத்தாக கூடாது, கடனாளியாக மௌத்தாக கூடாது. அது அப்படிப்பட்ட தூய்மையான மௌத்துகள் எல்லாருக்கும் நசீபாக்குவானா. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஜனாசாவை அடக்கிற இடத்துல அந்த ஜனாசாவுக்கு பக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டார்கள். கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து விட்டு வானத்தின் பக்கம் தனது பார்வை அப்படி உயர்த்தினார், தலையை உயர்த்தினார். திரும்பவும் தனது பார்வையை தாழ்த்தினார்கள். பார்வை அப்படி கீழே, தலையை உயர்த்தி பார்வையை கீழே தாழ்த்தினார்கள். தனது கையை நெற்றில வைத்தார். அந்த திடீரென்று வானத்தை பார்த்தார்கள், வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தினார்கள், பார்வையை தாழ்த்தினார்கள், நெற்றில கையை வைத்தார்கள். சொல்லி போட்டு சொன்னார்கள், அதாவது அந்த தஷ்தீத், அந்த கடினம், அந்த கொடூரம் அதை இறங்குகிறது, அதனுடைய புதினம் தான் என்னான்னு கேட்டார்கள். ஒரு தஷ்தீத், ஒரு கடினம் இறங்குகிறது, ஒரு கடினம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த கடினத்துடைய புதினம் தான் என்ன? எல்லாரும் சஹாபாக்கள் மௌனிகள், அமைதியாகிட்டாங்க. இந்த நிகழ்வு அந்த இடத்தில் ஒரு வித்தியாசத்தை, ஒரு சோகத்தை உருவாக்கி விட்டது. நாங்கள் எல்லாரும் அமைதியாகினோம், மௌனியாகினோம். அந்த சபை அப்படி கழிந்து போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இடத்திலிருந்து கழிந்து போனார்கள். கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னால சஹாபாக்கள் இந்த மாதிரியான விடயத்தை விளங்கிக் கொள்ளாமல் நிம்மதி அடைய மாட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க அந்த தஷ்தீத் என்று சொன்னீர்களே, ஒரு கடினம் இறங்குகிறது, ஒரு கடினம் இறங்கிவிட்டது, அதனுடைய புதினம் தான் என்ன என்று சொன்னீர்களே, அது என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குத்தில ரஜுலுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் கொல்லப்படுகிறார், சும்மா ஆஷ, திரும்ப வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது, சும்மா குத்தில், திரும்ப கொல்லப்படுகிறார், சும்மா ஆஷ, திரும்ப வாழுகிறார், சும்மா குத்தில், திரும்ப அவர் ஷஹீதாக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார்.
யுத்த களத்தில் அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது. 3 தரம் ஷஹீதாகிறார். சொன்னார்கள், 3வது தடவையும் அவர் ஷஹீதாகும் பொழுது அவருக்கு கடன் இருக்குது. சொன்னார்கள், 3வது தடவையும் ஷஹீதாக்கப்பட்டவருக்கு கடன் இருக்குது என்றால் அவர் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார் என்றார்கள். சொர்க்கத்துக்கு போக மாட்டார், அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்றார். யோசனை பண்ணுங்க பார்க்க. சாதாரணமான ஒரு கடனை பயப்படும். கடனுக்கே இப்படின்னா வட்டி, அது கங்கன் உள்ள பாவங்களை பற்றி. இன்னைக்கு நாங்க நல்லா இணைய முகலை மன்னிக்கோடு, அடுத்தவர்களை ஏமாத்தி போட்டு நாங்க பேசாம அடுத்தவனுக்கு கொள்ள போட்டு நிம்மதியாக இருக்கும், அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு போட்டு நாங்க சந்தோஷமாக இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கேனுமா? யோசனை பண்ணுங்க. அல்லா இணைய முகலை மன்னிக்கோடு. இன்னும் ஒரு ஹதீஸ், அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், எங்கள்ல ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டார். அந்த சஹாபி சொல்லுகிறார், எங்கள்ல ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டார், நாங்க அவரை கஃன் குளிப்பாட்டினோம். ஃபகஸ்ஸல்னாஹு வகஃபன்னாஹு, அவரை குளிப்பாட்டி கஃன் செய்தோம். நாங்க அந்த ஜனாஸாவை தூக்கி கொண்டு வந்தோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானம். சஹாபாக்கள மடம் ஜனாஸா ஏற்பாடாகிட்டா குளிப்பாட்டி கஃன் செஞ்சு ரசூலுல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு ஜனாஸாவை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க தொழுவிக்கணும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த செய்தி காதில் விழுந்ததோடு வேகமாக வந்தார்கள். ஃபஹத் ஹத்வத்தன், சில எட்டுகளை எடுத்து முன்னுக்கு வந்தார்கள். தொழுவிக்க பார்க்கிறார்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அலைஹி தைன், இவருக்கு கடன் இருக்குதா, இவர் யாருக்காவது கடன் தரணுமா? அங்கிருந்து ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவரு எனக்கு 2 தீனார் தரணும். 2 தீனார். வ அலைஹி தீனாரான், யா ரசூலல்லாஹ், அவருக்கு 2 தீனார் இருக்குது, அவருடைய பொறுப்புல 2 தீனார் இருக்குது. 2 தீனார் என்ன? எங்களை பாசையில ஒரு 200 ரூபாய், 2000 ரூபாய் வைங்களே, 2000 ரூபாய் அல்லது ஒரு 200 ரூபாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே முன்னுக்கு போனவர் பின்னுக்கு வந்தார். ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களோட தோழருக்கு தொழுவிச்சு கொள்ளுங்க, உங்களோட தோழருக்கு நீங்க தொழுவிச்சு கொள்ளுங்க. பின்னுக்கு போனார். அங்கிருந்த அந்த சபை கொஞ்சம் கலக்கம். அங்கிருந்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த ஜனாஸாவின் மீது பொறுப்பான 2 தீனாரும் அதை நான் பொறுப்பெடுக்கிறேன். ஏன் பொறுப்பது? யா ரசூலல்லாஹ், அந்த 2 தீனாரையும் நான் பொறுப்பெடுக்கிறேன். இந்த ஜனாஸாவுக்கு பாரமான 2 தீனாரும் எனக்கு பாரம். அந்த சுமையை நான் சுமக்கிறேன். அபூ கத்தாதா, நீங்க அந்த சுமையை பொறுப்பெடுக்கிறீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க போனார். தொழுவித்தார். அடுத்த நாள் அல்லது தாமதமாகி அபூ கத்தாதாவை சந்தித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ கத்தாதா, நீங்க பொறுப்பெடுத்த கடனுடைய நிலைமை என்ன? நீங்க பொறுப்பெடுத்த கடனுடைய நிலைமை என்ன? யா ரசூலல்லாஹ், இப்பதான் நிறைவேற்றி விட்டு வருகிறேன். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன தோழருடைய கபரு இப்பதான் குளிர்ச்சி அடைகிறது என்று சொன்னார். உன தோழருடைய கபரு இப்பதான் குளிர்ச்சி அடைகிறது. கண்ணியமானவர்களே, இது வட்டி அல்ல, அடுத்தவன் சொத்த பறிச்சல் அல்ல, இது கடன் வாங்கினது. இது கடன் எடுத்து கொடுக்க இயலாம, கொடுத்துக்கொள்ள இயலாம மௌத்தாகினார். கண்ணியமானவர்களே, பாவங்களோடு நாங்கள் மௌத்தாக கூட, பாவங்களோடு
அதுக்குத்தான் தௌபா, அதுக்குத்தான் இஸ்திக்ஃபார், அதுக்குத்தான் அல்லாஹ்ட்ட மன்றாடணும். இன்றைக்கு நாங்க செய்யற பிழை இருக்குது, பாவம். பாவங்களை லேசாக நினைச்சவன் அல்ல என்னை உங்களை மன்னிப்போட. பாவங்களை விட்டு அல்லாஹ் எங்களை பசுத்தமாக்குவானா. உறுப்புகளால செயல்பாடுகளால பாவம் நடக்கக்கூடாது. நான் குர்ஆன்ல கொஞ்சம் தான் ஓதினேன், பரவாயில்லை. ஜிக்ர் கொஞ்சம் தான் செஞ்சேன், பரவாயில்லை. பாவம் செய்யக்கூடாது. இந்த லாபுத ஒரு அடியான், அவனுக்கு வர வேண்டிய நலவுகள் வருவதில்லை, வந்து சேருதில்லை. என்ன காரணம்? பித்தன் பில்லதி யுசி, அவங்க செய்யற பாவத்தின் காரணம். பாவம் என்ன செய்யும் என்றால் நலவுகள் வருவதை தடுக்கும், நிப்பாட்டும். பாவம் நலவுகளை இந்த மண்ணுக்கு வர விட மாட்டான். எங்கள் ஊர்ல பாவம் நடக்கும் என்றால் எங்கள் ஊருக்கு ரஹ்மத்து வர மாட்டான், எங்கள் ஊருக்கு நலவுகள் வர மாட்டான், எங்கள் ஊருக்கு கயிறுகளுடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. எங்கள் ஊர் பரிசுத்தமாகும், எங்கள் ஊர் தூய்மையாகும், எங்கள் ஊர்ல நலவுகள் சிறப்புகள் நடக்கும். நிறைய குர்ஆன் ஓதப்படுகிறது, சந்தோஷம் தான். மദ്രஸாவில் குர்ஆன் ஓதுகிறார்கள், பள்ளியில குர்ஆன் ஓதுகிறார்கள், மஸ்ஜிதில் கியாமுல் லைல் தொழுகிறார்கள், மஸ்ஜிதில் நிறைய அமல்கள் நடக்குது, சந்தோஷம். அதை விட ஒரு பயங்கள் தான் கண்ணியமானவர்களே, எங்கள் ஊர்ல பாவம் நடக்கக்கூடாது. பாவத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல பேசுறான், பல இடம். அந்த சூரத்துல் நூன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னா பலௌனாஹும் கமா பலௌனா அஸ்ஹாபல் ஜன்னah இது அக்ஸமு. தோட்டவாசிகளை சோதிச்ச மாதிரி அவர்களை நாங்க சோதிப்போம். யார் அந்த தோட்டவாசிகள்? வாப்பா தோட்டம் செய்துவிட்டு விவசாய நிலத்தை செய்துவிட்டு புள்ளகளுக்கு பாடம் கொடுத்த வாலிபர்கள், புள்ளகள் கொஞ்சம் நவீனமாக யோசிக்கிறவர்கள். வாப்ப செஞ்ச போக்கு பிழை, வாப்ப செஞ்ச மடத்தனத்தை நாங்க செய்ய மாட்டோம். புதிய புதிய டெக்னிக், புதிய புதிய கண்டுபிடிப்பு, புதிய புதிய நாலேஜ். வாப்ப செஞ்ச மாதிரி எல்லாம் செய்ய தேவையில்லை. எங்களை வியாபாரத்தை நாங்க புதுசாக அழகாக செய்யலாம். எங்கள்கிட்ட நல்ல அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்குது. இன்னைக்கு இந்த அல்லாஹ் மறந்து பேசுற இடங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பேசுறது எப்படின்னா, எங்களோட அறிவால, ஆற்றலால, திறமையால, எங்களோட நுழைச்சால, என்ற கெட்டித்தனத்தால, என்ற பவரால செஞ்சு போட்டாங்க. உங்களுக்கு ஒரு பவரும் இல்ல, ஒரு கெட்டித்தனமும் இல்ல. அல்லாஹ் தந்த பவரும், அல்லாஹ் தந்த கெட்டித்தனம். அந்த புதிய வாலிபர்கள் வாப்பக்கிட்டிருந்து விவசாயத்தை கையில் எடுத்து புதிய புதிய டெக்னிக்கல் எல்லாம் பாவிச்சு விவசாயத்தை ரொம்ப சிறப்பாக கட்டி எழுப்பி விட்டார்கள். விவசாய நிலத்துக்கு போய் பார்த்தா மஞ்சள் மலையிலிருந்து அறுவடைக்கு நல்ல தகுதி. வாப்ப செஞ்ச மாதிரி அல்ல விவசாயம், டாப் லெவல்ல செஞ்சிக்கிறோம் விவசாயம். வாப்ப செஞ்ச பிசினஸ்ல, வியாபாரத்துல, விவசாயத்துல அது ஒரு சின்ன லாபம் தான். எங்கட பிசினஸ், எங்கட நுழைஞ்சால செஞ்சத்துல பெரிய லாபம். சொல்றாங்க, நாளைக்கு நாங்க அறுவடை செஞ்ச கோடி கோடி, எங்களுக்குள்ள கோடி கோடி நாளைக்கு நாங்க அறுவடை செய்வோம். அல்லாஹ் சொல்றா, அவங்க எப்படி பேசுறாங்க, இது அக்ஸமு லா யஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். சத்தியம் செய்றாங்க, நாளைக்கு காலையில நாங்க அறுவடை செய்வோம். சத்தியமாக. எப்படி? இது அக்ஸமு, சத்தியம் செய்றாங்க. ஏன்? அவங்க அறிவு, நுழைஞ்சி, கெட்டித்தனம். இது அக்ஸமு, சத்தியம் செய்றாங்க. லா யஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். நாளைக்கு காலையில நாங்க எங்கட விவசாயத்துக்கு விரைவோம். எங்கட கெட்டித்தனம். அல்லாஹ் சொல்றா, இவங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இன்ஷா அல்லாஹ்னு கூட சொல்லல. வலா யஸ்தஸ்னூன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க அறுவடை செய்வோம். அல்லாஹ் தந்த பாக்கியம், அல்லாஹ் தந்த சிறப்பு, அல்லாஹ் தந்த கண்ணியம், அல்லாஹ் தந்த அறிவு, அல்லாஹ் தந்த ஆற்றல். ஒரு வார்த்தை பேசுங்க. இதெல்லாம் எங்களுக்கு பாடம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பேசுறாங்க.
நாங்க எங்கட கெட்டித்தனத்தால, எங்கட அறிவால, எங்கட நுழைஞ்சால, எங்கட யுக்தியால, எங்கட டெக்னிக்கலால இல்ல. அறிவையும் ஆற்றலையும் தந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் மறக்கவன். அந்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் உண்டா, நீ இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாததே கடும் கோபம். அதையும் அல்லாஹ் ஒரு பாவத்தோடு சேர்க்கிறான். இன்ஷா அல்லாஹ் சொல்லாததையும் நீங்க அல்லாஹ்வை மறக்கிறீங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த தவறி விடுகிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபத்தாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக் வ ஹும் நாயிமூன். அவங்க தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே விவசாய நிலத்துக்கு சோதனை வந்து விட்டது, பற்றி எரிந்து சாம்பலாகி விட்டது. கண்ணியமானவர்களே, பாவம் இருக்குது, பாவம் கொள்ளாது. பின்னுக்கு அந்த 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 குடும்பம் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் சொல்றான். ஏழைகளுக்கு கொடுக்கல, மிஸ்கின்களுக்கு கொடுக்கல, ஜகாத்தை நிறைவேற்றல, பாப்பா செஞ்ச அந்த கடமைகள் எல்லாம் பிள்ளைகள் செய்யல, ஜகாத்து கொடுக்கல. அவங்க பயந்து பயந்து போறாங்க, பயந்து பயந்து போறாங்க. சுபகில என்னத்துக்கு பயம்? அல்லா யதுகுலன்னல் யௌம அலைக்கும் மிஸ்கீன். ஒரு மிஸ்கீனாவது எங்கள்கிட்ட வரப்படும். எங்க மாப்பா செஞ்ச மடத்தன மிஸ்கீன் கூட்டம் நிறைய வருவாங்க. எங்களோட மாப்பட விவசாயத்துக்கு அள்ளி 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 கொடுத்து இந்த மிஸ்கீன்களுக்கு மாப்பா செஞ்ச மடத்தனத்தை போல நாங்க செய்யப்பட. மாப்பா கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் எங்களோட விவசாயத்தை மண்ணாக்கினார். மிஸ்கின்களுக்கும், ஏழைகளுக்கும், அநாதைகளுக்கும், விதவர்களுக்கும் கொடுத்து 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 எங்களோட விவசாயம் டெவலப் ஆகல. மாப்பா செஞ்ச மடத்துல இவங்க முடிவு செய்தாங்க, நாங்க போகணும், அறுவடை செய்யணும். அறுவடை செய்யற நேரம் ஒரு மிஸ்கீனாலும் வரப்படா, ஒரு மிஸ்கீன் எங்கள்கிட்ட வரப்படா, கொடுக்கப்படலாம். அல்லாஹ் அந்த பாவத்தை திரும்ப சொல்றான். அங்க இன்ஷா அல்லாஹ் சொல்ல தவறினது இங்க முடிவெடுக்கிறாங்க, மிஸ்கின்களுக்கு கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் அந்த தோட்டத்தை மண்ணாக்கி விட்டான். அல்லாஹ் கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில பாவம் நடக்கக்கூடாது. முடிவெடுங்க, இன்றைய நாள் முடிவெடுங்க. பாவம் நடக்கும் என்றால் பிள்ளைகள் இருக்குது. இன்னைக்கு எதிர்கால சந்ததிகளை பத்தி நாங்க நிறைய கவலைப்படுறோம். நானும் இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு விரோதம் அல்ல. எங்களோட பிள்ளைகள் நல்ல முறையில ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகணும், திறமசாலிகளாக ஆகணும், ஓ லெவல் பாஸ் ஆகணும், ஏ லெவல் பாஸ் ஆகணும். நம்மளோட பிள்ளைகள் நல்ல துறை சார்ந்த இடங்களை அடையணும், நல்ல கண்ணியமாக அவர்களுடைய தொழில்கள் அமையணும், சிறப்பாக வாழும். கண்ணியமான சகோதரர்களே, எப்பவுமே நாங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ் மறக்கப்படாது. எதை செஞ்சாலும் ரப்ப ஞாபகப்படுத்தணும், ரப்புக்கு நன்றியாக நாங்க வாழணும். இன்றைக்கு நாங்க பாவம் செஞ்சு போட்டு உம்மா அப்பா பிள்ளை செஞ்சா பிள்ளைகளை சாடிகளாக எதிர்பார்க்க வேண்டும். நீங்க பகல் கனவு காண்றீங்க, பாப்ப பாவத்துல, உம்மா பிள்ளையில, தவறுல. கல்யாண உறவுகளை பத்தி நிறைய யோசனை பண்ணுங்க. கல்யாணம் முடிக்கிறது கெட்டித்தனம் அல்ல. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட அந்த வாப்ப வந்தார். என் மகன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, என்ன சொல் கேட்கிறான், நல்ல ஒரு மகனாக அவன் தன்னை ஏற்படுத்திக் கொள்றான். தொழுகையில பொடிபோக்குத்தனம், அமல்கள பொடிபோக்குத்தனம் எங்களோட மனதை நோவடிக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தம்பியை வரவழைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்தில், தம்பி இது யாரோட பாப்பா, பாப்பாவுக்கு கட்டுப்படணும் வேணாம், பாப்பாட சொல்ல மதிக்கணும், பாப்பாவுக்கு முன்னால நீங்க ஒன்று கொண்டு பேசக்கூடாது, பாப்பாவை கண்ணியப்படுத்தணும், அது போல பெத்து வளர்த்து பாலூட்டின பாப்பா உமா என்று பல புத்திமதிகளை சொல்லி அந்த வாலிபனை நல் வழியில திசை திருப்புகிறார்கள். அந்த வாலிபன் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, அமீருல் முஃமினீன் அவர்களே, இவ்வளவு நேரமாக ஒரு வாப்பா
மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி, ஒரு வாப்பாவுக்கு மகன் செய்ய வேண்டிய விடயங்களை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. ஒரு மகன் வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வாப்பா மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதா? நிறைய இருக்கிறது. அதில் உனக்கு ஒரு 3 கடமை சொல்றேன், முக்கியமான 3 கடமை. வாப்பா புத்தகத்தில் அமர்ந்து இருக்கிறார். என்ன? ஒரு வாப்பா உனக்கு ஒரு அழகான பெயர் வைத்துக் கொள்ளணும். 2வது, உன்னை சிறந்த முறையில தக்குவாவோடு வளர்க்கக்கூடிய ஒரு உம்மாவை ஒரு வாப்பா கல்யாணம் முடிச்சுக்கணும். 3வது, ஒரு வாப்பா உனக்கு குர்ஆனை, மார்க்கத்தை, தீனை கற்று தந்திருக்கணும். அமீருல் முஃமினீன் அவர்களே, என் வாப்பா இந்த 3 விடயத்திலும் ஃபெயிலியர் ஆகிவிட்டார். என் வாப்பா எனக்கு பேர் வச்சிருக்கிறது, அது அர்த்தமே வண்டு பூச்சி, ஒரு வண்டுடைய அர்த்தம், இதுதான் பேர். என் உம்மா வாழ்ந்த காலம் எல்லாம் நெருப்பு வணங்கியாக வாழ்ந்தவன். அவருக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி தெரியா, மார்க்கத்தை பத்தி தெரியா, ஆகிரத்தை பத்தி தெரியா. அவன் நெருப்பு வணங்கியாக இருந்தவன். நெருப்பு வணங்கியாக இருந்தவட மகன் தான் நான். 3வது, என் வாப்பா குர்ஆனை கற்றுத்தரல. குர்ஆனை கற்றுத்தர இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தருக்கும் சில பண்ணுவோம். இன்றைக்கு பிள்ளைகள் அழகுபடுத்தி ஒன்று சிரிக்கி கூட்டிக் கொண்டு போறது கெட்டித்தனம் அல்ல. புள்ளட முகத்துக்கு பவுடர் பூசுவது கெட்டித்தனம் அல்ல. கண்ணியமானவர்களே, புள்ள சீராகணுமா? நாங்க சீராகணும். என் வாழ்க்கை சீராகணும், என் தொழுகை சீராகணும், என் குடுக்கல் வாங்கல் சீராகணும், என் துவா சீராகணும். பிள்ளைகளுடைய கயிறுக்காக அலோடும் கண்ணீர் வடித்து ரமதான்ல பிள்ளைகளுக்காக துவா செய்யணும். நான் இந்த ரமதான்ல நீங்க கேட்க வேண்டிய துவாக்கள் ஒரு துவா தான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளை கொண்டு என் குடும்பத்தை கொண்டு என் கண்ணை குளிர்ச்சி செய்வாயாக யா அல்லாஹ், என் கண்ணை குளிர்ச்சி செய்வாயாக யா அல்லாஹ். இன்றைக்கு நாங்க தொழுகை இல்லாம இருக்கிறோம்டா, நாளைக்கு கல்யாணம் முடிச்ச ஒரு புள்ளைய பெற்று அந்த புள்ளைய எப்படி சாலிகான புள்ளையா ஆகும்? கண்ணியமானவர்களே, நீங்க கேளுங்க. அந்த சகோதரி கிட்ட தொழுகை இல்லை, அந்த சகோதரி கிட்ட பாவம், அந்த உண்மை எப்படி சாலிகான புள்ளைய பெற்றெடுப்பா? நன்றாக விளங்கிக் கொள்ளும். நாங்க சீராகும், நாங்க சீராகும். நான் சொன்னேன், இன்றைக்கு உள்ள வாலிபர் சீராகினால் தான் நாளைக்கு 10 வருடத்துக்கு பின்னால வரக்கூடிய அந்த தம்பி ஒரு சாலிகான தம்பியாக மாறுவார். அந்த சந்ததிகளுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் சாலிகீங்களாக மாறுவார். அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன், அல் ஹபீஸாத்து லில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் தொடர்ச்சியாக பேசுறார். கெட்ட பெண்களுக்கு கெட்ட ஆண்கள், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்கள். அதாவது தெய்வானவர்களுக்கு தெய்வான அழகான பரிசுத்தமான ஆண்களுக்கு பரிசுத்தமான பெண்கள். குடும்பம் அப்படித்தான் சேரும், கணவன் மனைவி அப்படித்தான் சேருவார்கள். ஒரு வாலிபன கிட்ட பிழை இருந்தா அந்த வாலிபன் யாரை முடிப்பாரு? பிழையுள்ள சகோதரியை தான் நீங்க முடிப்பீங்க. அஸ்ஸானியா லா யன்கிஹு இல்லா ஸானி, விபச்சாரம் தான் முடிப்பான். எனக்கு கெட்ட செயல் இருந்தா நான் முடிக்கிற மனைவியும் கெட்ட செயல் உள்ளவனாக இருப்பார். அப்ப நான் கெட்டவன், என் மனைவி கெட்டவன், எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கெட்டவர்களாக மோசமானவர்களாக மாறிவிடுவார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நியதி. நாங்க சீராகும். குர்ஆன் எப்பயும் பாருங்க, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா புள்ளகள் மட்டுமல்ல, எங்க ஸுர்ரியத், எங்க புள்ளட நான் நல்லவனாகினால் 7 பரம்பரை நல்லவர்களாக மாறுவார். நான் மோசமானவனாகினால் 7 பரம்பரையில் மோசம் உண்டா? கண்ணியமானவர்கள், இதனால்தான் பாவம் இருக்கிறேன் எங்களோட வாழ்க்கைய, எங்க குடும்பத்தை, எங்களோட
நாசமாக. பாவம் வாழ்க்கையில் இருக்கப்படாது. பாவம் ஒரு பயங்கரமான முசீபத். ஒவ்வொருவர்களும் சொல்லப்படும் பாவத்தை இன்பம் காணலாம். இந்த காலங்கள்ல பாவம் செய்வதற்கான அனுகூலம் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கு. அதை உங்களை மன்னிக்கணும். நம்ம உடம்புல ஓட்டுல போகக்கூடிய ஒரு உணவு, கவலை உணவு ஹராமாக ஆகக்கூடாது, ஹராமாக ஆகக்கூடாது. அது தூய்மையாகும், துப்புரவாகும், வெளிச்சமாகும். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் 27வது இரவு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த இரவு எங்களுக்கு ஒரு பாக்கியமான இரவாக அல்லாஹ் ஆக்குவானாக. இன்னும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த பயானம் முடிக்கிறேன். அதுல கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த வஹீயுடைய ஆரம்பம் சமுதாயத்தில் நிறைய தவறுகள் நடக்குது, பிழை நடக்குது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கிறாங்க என்ற கவலையில அந்த குகையில போய் தனிமைப்படுகிறார்கள், தனித்து இருக்கிறார்கள் கவலையில. அந்த கவலையோடு இருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த வஹீயுடைய ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். இக்ரா ஓதுவீராக, மான பிகாரி எனக்கு ஓதேனா தெரியாது. இக்ரா ஓதுவீராக, மான பிகாரி எனக்கு ஓத தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைச்சார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாரம், அந்த அனைத்த நெருக்குதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பில் அப்படியே ஒரு பயம் உணர்வு உண்டாகிவிட்டது. நடுங்குகிறார்கள். அந்த நிகழ்வுல தான் அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلقல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் இந்த ஆயத்துகள் இறக்கப்படுகிறது. இந்த செய்தி தெரியாது. பய உணர்வுகளோடு வீட்டுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கிட்ட? மனைவி கிட்ட. நிறைய பாடங்களை படிக்கலாம் இந்த சம்பவத்தில். நடந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். நடுங்கி வருகிறார்கள், பயத்தோடு வருகிறார்கள், அச்ச உணர்வோடு வருகிறார்கள். இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லும் பொழுது ஹதீஜா நாயகி ஒரு பெண்ணாக இருந்தாலும் இதுதான் ஒரு மனைவி கிட்ட வர வேண்டிய நல்ல சிவத்தில், நல்ல தன்மைகள். கணவனை ஆதரிக்கிறது. டென்ஷனாக வார கணவனை இன்னும் டென்ஷனாக ஹதீஜா நாயகி என்ன சொன்னாங்க? கல்லா கல்லா கல்லா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்று நடக்க மாட்டேன், வாங்க நீங்க பயப்படுவாங்க, நீங்க அஞ்சுவாங்க, உங்களுக்கு ஒன்று நடக்க ஆறுதல். கல்லா கல்லா, ஒன்று இல்லை, உங்களுக்கு ஒன்று நடக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து நடுங்கி காய்ச்சல் உணர்வோடு வருகிறார்கள். ஹதீஜா நாயகி என்ன சொன்னார்கள்? கல்லா அப்படின்னா முன்னால சொன்னது ஒன்றே இல்லை, ஒன்று நடக்கல, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேன், வாங்க உள்ளுக்கு வரவழைத்து ஆதரித்து அமர வைத்து 5 விஷயம் சொன்னார்கள். 5 விஷயம் யாருக்கிட்ட சொல்றார்கள்? ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹுவுக்கு சொல்லுகிறார்கள். ஹதீஜா நாயகிக்கு இன்னும் தெரியாது இது நபித்துவம் தான், நபிப்பட்ட கொடுக்கப்பட்ட செய்தி ஒன்றும் தெரியாது. இந்த குகையில நடந்த சம்பவத்துக்கு பின்னால ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். என்ன ஆறுதல் சொல்லுகிறார்? 5 விஷயம் சொன்னார். அல்லாஹ் அந்த 5 விஷயத்தையும் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த நல்ல அழகான 5 பண்பு சொன்னார்கள். உங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டார். இதுதான் நலவுகள் இருக்கிறது. சோதனைகள் வரமாட்டா. உங்களோட சைடு இருக்குது, நலவு இருக்குது, உங்களுக்கு நெருக்கடி வரமாட்டா, உங்களுக்கு மோசடி வரமாட்டா. என்ன காரணம்? உங்கள்கிட்ட 5 பண்புகள், உங்கள்கிட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்குது. அதில் 5 ஞாபகப்படுத்தினார்கள். ஒன்று சொன்னார்கள், இன்னக தஸிலுர் ரஹம், நீங்க குடும்பங்களை சேர்ந்து வாழ்றீங்க. முதலாவது சொன்னார்கள்,
நீங்க குடும்பங்களை சேர்த்து வாழ்றீங்க. இன்னக தஸிலுர் ரஹம், நீங்க குடும்ப உறவுகளை சேர்த்து வாழ்றீங்க, குடும்பத்துக்கு உதவி செய்றீங்க, குடும்பங்களோட ஒத்தாசையாக இருக்கிறீங்க, குடும்பங்களை மதிக்கிறீங்க. இது ஒரு தனித்தலையங்கள், தனித்தலையங்கள். அல்லாஹ் இணையம் உங்களை பொருந்திக் கொள்வானாக. குடும்பங்களை சேர்ந்து வாழக்கூடிய தன்மை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூர்த்தியாக நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அவர்களுடைய அமல்கள் கபூலாக மாட்டார். லா யக்பலுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் இன்சல்லா வஸாம, தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும், ஹஜ்ஜ வஅதமர, ஹஜ்ஜுக்கு போய் உம்ரா செஞ்சாலும் அல்லாஹ் அவர்களுடைய அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள். யார் அவர்கள்? யா லா யக்பலுல்லாஹ் அமல காத்திர ரஹம், குடும்பங்களை துண்டிச்சவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்கள் தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் ஹஜ்ஜு செஞ்சாலும் உம்ரா செஞ்சாலும் எனக்கும் உங்களுக்கும் குடும்பங்களை சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை நசீபாக்கணும். உதவி செய்யணும், ஒத்தாசையாக இருக்கணும், குடும்பங்களை சந்தோஷப்படுத்தணும். தாத்தவ தங்கச்சிய, நானவ தம்பி, மாமாவ சாட்சிய, பெரியம்மவ பெரியப்ப நாம சந்தோஷப்படுத்தணும். அது ஒரு தனித்துறை. ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஹதீஜா நாயகி என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நெருக்கடி வர மாட்டா, உங்களுக்கு சோதனை வர மாட்டா. என்ன காரணம்? நீங்க இன்னக தஸிலுர் ரஹம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. இரண்டாவது வதஹ்மிலுல் கல், நீங்க கஷ்டத்தை சுமந்து கொள்றீங்க. சமுதாயத்துல வாழும் பொழுது ஏதாவது கஷ்டம் வந்தா அதை நீங்க எடுக்கிறீங்க. மக்களுக்கு லேச கொடுக்கிறீங்க, அடுத்தவர்களுக்கு லேசி. கஷ்டம் நீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பண்பை தெரியப்படுத்தாங்க. கஷ்டத்தை அவங்க எடுப்பாங்க, ரெண்டு கல் அவங்க கட்டுவாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு கல், கொஞ்சம் பால் கிடைக்குது, தனக்கு பசி இல்ல, இந்த சஹாபாக்களுடைய பசியை முதலாவது போக்கும். அபூ ஹுரைரா நீங்க குடிங்க, அபூ ஹுரைரா குடிச்சாங்க. அபூ ஹுரைரா இன்னும் குடிங்க, இன்னும் குடிச்சாங்க. அபூ ஹுரைரா இன்னும் குடிங்க, இன்னும் குடிச்சாங்க. யா ரசூலுல்லாஹ் வயிறு நிரம்பி விட்டது. அப்பதான் ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஹதீஜா நாயகி வதஹ்மிலுல் கல், கஷ்டத்தை சுமந்து கொள்ளுங்க, லேச மக்களுக்கு கொடுங்க. நபிக்கு அழகான பண்பு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பண்பை தருவாங்க. நாங்க மக்களோடு மக்களுக்கு லேசம் கொடுக்கணும், கஷ்டத்தை நாங்க எடுக்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அழகான பண்பு. வதஹ்மிலுல் கல். மூணாவது வதக்ஸிபுல் மஅதூம், நீங்க சம்பாதிக்கிறதே யாருக்கு? ஹதீஜா நாயகி கிட்ட தான் சாமான்களை வாங்கி கொண்டு போவாங்க. பிசினஸ் செஞ்சு போட்டு வந்து சாமான கொடுத்து கலக்குவாங்க. இன்னைக்கு 10,000 ரூபாய் லாபம், இன்னைக்கு 10,000 ரூபாய் லாபம், தீனார் லாபம். என்ன செய்வாங்க? பேக் பண்ணுவாங்களா? சேகரிப்பாங்களா? ஹதீஜா நாயகி சொல்றாங்க, வதக்ஸிபுல் மஅதூம், நீங்க சம்பாதிக்கிறதே இல்லாதவனுக்கு கொடுக்கிறது. சம்பாதிச்சு இன்னைக்கு 10,000 லாபம், 10,000 அடுத்தவனுக்கு கொடுப்பார்கள். எல்லாத்தையும் பங்கு வைப்பாங்க. இல்லாதவனுக்கு கொடுத்து பங்கு வச்சாச்சு. ரமதான் மாசத்துல புயல் காற்றை விடவும் வேகமாக சதக்கா செய்வார்கள். நபிட்டு இருந்த மூணாவது பண்பு. மூணாவது பண்பு வதக்ஸிபுல் மஅதூம், சம்பாதிக்கிறது இல்லாதவனுக்கு கொடுக்கிறது. சேகரிக்கிறதுக்கு அல்ல, பேக் பண்றதுக்கு அல்ல, காணி வாங்குறதுக்கு அல்ல, பங்களா வாங்குறதுக்கு அல்ல, சொத்து வாங்குறதுக்கு அல்ல. ரசூலுல்லாஹ் சம்பாதிச்சது அடுத்தவனுக்கு கொடுக்கிறது. அல்லாஹ் அந்த பண்பை எனக்கும் உங்களுக்கும் தருவான். மூணாவது வத்துக்குரி தைஃப், விருந்தாளிகள் உபசரிக்கிறீங்க. விருந்து கொடுக்கிறீங்க. நானும் நீங்களும் யோசனை பண்ணுவோம், இந்த விருந்து கொடுக்கிற விடயத்துல நாங்க எந்த அளவுக்கு இருக்கிறோம். நான் சில நேரம் யோசிக்கிறேன்,
முந்தைய காலங்கள் எங்களை ஆச்சுமா அப்பா அம்மா ரஹ்மத்து செய்வானா அவர்களுக்கு 10 நாள் பாரொட்டி கொடுப்பாங்க, 15 நாள் கோழி என்னமோ ஆக்கி அதை சாவலத்தில் சோறு கொடுக்குது, 21வது நாள் அது ரொட்டியும் இன்னும் என்னமோ கொடுக்கிறது, பால் தண்ணி, இப்படி வளமகள் வைத்திருந்தார்கள். என்ன செய்யறது? அந்த நாள் ரொட்டி சுட்டு என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் கொடுக்கிறார். விருந்து விருந்து கொடுக்க. கண்ணியமானவர்களே, அந்த மக்கள் அந்த காலத்துல இப்படி சில முறைகள் உருவாக்கினதும் சமூகத்தில் சில நலவுகள் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த விருந்து கொடுக்கிற பண்பு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவான். ஒத்துக்குரிய உரை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த ஆக விசேஷமான ஒரு பண்பு தான் விருந்து கொடுக்கிற பழக்கம். விருந்து கொடுப்பாங்க, விருந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு எங்கட பெண்களுக்கு விருந்தாளி வீட்டுக்கு வாரண்டா சந்தோஷமா கவலையா? அவங்க வராங்களா, சாப்பாட்டுக்கு வரவும் தெரியலா, கஷ்டம் ஆக்குவனா, சிரமம் செய்யலா, விருந்தாளிகள் உபசரிக்கலா, ஏலா, கஷ்டம். இவனுக்கு மேல்கை வருத்தம், கை வருத்தம், கால் வருத்தம், உடம்பு வருத்தம். விருந்து கொடுக்க விருப்பமில்லை. இன்னைக்கு முந்தின மஸ்ஜிதுல இமாமுக்கு சரி சந்தோஷம். எங்க வீட்டுல சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு பள்ளி ஹஜரத்துக்கு சாப்பாடு ஆகலண்டா சந்தோஷம். ஏன்? வீட்டுல விருந்து, அன்னைக்கு வீட்டுல விருந்து. இன்னைக்கு பள்ளி ஹஜரத்துக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. இப்ப பள்ளி ஹஜரத் எங்கடங்கள் ஊருக்குள்ள வந்தது, அது ஒரு விடயம். ஆனா பள்ளி ஹஜரத் வெளியால் இருக்கும் பொழுதே எங்க ஊர்ல ஒரு பண்பு உருவாகி எப்படின்னா, சல்லியை கொடுக்குறேன், 200 சல்லி கொடுத்தா பார்சல் வாங்கி கொள்வாங்க. நிர்வாகம் அதை அனுமதிச்சுட்டாங்க. பரவாயில்லை, சளி கொடுப்பாங்க, அதை நம்மால் மாறிக்கொள்ளும். இப்போ ஒரு பார்சல் வாங்கினா 200 300. நிறைய இடத்துல போய் கேட்டா ஹசரத் சாப்பிட்டீங்க இல்ல ஹசரத் இன்னைக்கு 300 சல்லி தந்தாங்க, பார்சல் வாங்கி மசோத்து பார்சல் கொடுத்து வாங்கலாம். என்ன செய்ய? சமாளிச்சு போறோம் வாழ்க்கை. விருந்து கொடுக்க விருப்பம் இல்லை. விருந்து கொடுக்கிற பழக்கம் ஒரு சிறந்த பழக்கம். 4வது பண்பை சொன்னார்கள், அதை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவார். அது ஒரு தனி தலையகமாக பேசுவோம். 5வது சொன்னார்கள், அதாவது ஏதாவது ஒரு அனர்த்தம், ஒரு சோதனை, நெருக்கடி சமுதாயத்துக்கு வந்தா நீங்க முன் வரிசையில் இருப்பீங்க. அதீஜா நாயகி ரசூலுல்லாஹ்வை புகழ்றாங்க. ரசூலுல்லாஹ் யாரு? தன்னை கணவரை புகழ்றாங்க. உங்கள்ட்ட இருக்கிற 5வது தன்மை என்ன? மக்களுக்கு ஏதாவது சோதனை, நெருக்கடி, மக்களுக்கு ஏதாவது ஆபத்து, அனர்த்தம் ஏதாவது வந்துட்டா நீங்க தான் முன் வரிசையில் இருப்பீங்க, சமூகத்துக்காக வாழ்றீங்க. இப்படியான தன்மைகள் இருக்கிற உங்களுக்கு ஒரு பொழுதும் கஷ்டம், நஷ்டம், சோதனை வர மாட்டான். யார் சொல்றது? ஹதீஜா நாயகி. கண்ணியமானவர்களே, நாங்க இந்த பாடத்தில் என்ன படிக்கணும்? 2-3 விடயங்கள் உங்களுக்கு விசேஷமாக இன்றைக்கு ஞாபகப்படுத்தினேன். கடைசியாக சொன்ன இந்த 5 விஷயத்தை மறக்கணும். 5 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஜா நாயகி பேசின 5 வார்த்தைகள் என்ன சொன்னார்கள்? இன்னக தஸிலுர் ரஹம், குடும்பத்தை சேர்த்து வாழ்றீங்க. வதஹ்மிலுல் கல்ப, கஷ்டங்களை தனக்கு சுமந்து கொள்றீங்க. பிறருக்கு இலகுவ கொடுக்கிறீங்க. வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக சம்பாதிக்கிறீங்க. விருந்து உபகாரம் செய்வீங்க. ஏதாவது சமூக பிரச்சனை வந்தா அந்த இடத்துல நீங்க தான் முதல் வரிசையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு சோதனை வரணும். கண்ணியமானவர்களே, எப்பயுமே நாங்க இப்படியான நல்ல பண்புகளை வாழ்க்கையில கொண்டு வரணும். நான் திரும்ப உங்களுக்கு சொன்ன விடயம் தான், பாவம் செய்ய வேண்டாம். பாவத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ, பாவத்திலிருந்து தௌபா செய்து கொள்ளுங்கோ. இன்றையிலிருந்து முடிவெடுங்கோ, வாழ்க்கையில பாவங்கள் செய்ய மாட்டேன். கடைசியாக இந்த ஹதீஸை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை பார்த்து 3 விடயம் சொன்னாங்க. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்கிறத மறக்கவாங்க. அல்லாஹ்வை பயந்து போங்கோ. அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன பார்க்கிறான், இதை நீங்க மறக்க வேண்டாம். அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தக்வா, இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்த, எங்க இருந்தாலும் அல்லாஹ் பயந்து கொள்ளும். 2வது சொன்னார்கள், வஅத்பிஇ ஸய்யிஅத்த ஹஸனத தம்ஹஹா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாவம் நடந்தா அந்த பாவத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய நன்மையை தீர்த்து வையுங்க. பாவத்தை அழிக்கிற நல்ல கர்மத்தை செய்யுங்க. ஒரு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஒரு zikr செய்யுங்க, ஒரு வுது செய்து கொள்ளுங்க, ஒரு சதகாவை செய்யுங்க. பாவத்தை இல்லாமல். 3வது சொன்னார்கள், வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், மக்களோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்க.
இந்த 3 விடயம், இந்த ஹதீஸை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்த, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. பாவமோடு நடந்து விட்டால் பாவத்தை இல்லாமலாக்கக்கூடிய நன்மையை சேர்த்து வையுங்கள். மூணாவது வஹாலிக்கின் நாஸ பிஹுலுக்கின் ஹஸன், மக்களோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான எங்களை கபூல் செய்து கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. எல்லா விதமான கைதுகளையும் நலவுகளையும் சிறப்புகளையும் பாக்கியங்களையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.